அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஜூன் 29ஆம் தேதி நிகழப்போகிற சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரம் அடைவார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி இரவு பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறாரு. சனி பகவானினுடைய இந்த வக்ர பெயர்ச்சியால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில இருந்து 5வது வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9வது வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார். கும்ப ராசியில சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறாரு. மிதுன ராசியில சூரிய பகவான் பயணம் செய்கிறாங்க. ஜூன் 29ஆம் தேதி அதாவது ஆணி 15ஆம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29ஆம் தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருகிறது. சனி பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ர காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கி வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியும். சரி, இப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே ஒரு கலவையான பலன்கள் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருந்திருப்பீங்க. பொருளாதார ரீதியாகவும் அப்படி இல்லாட்டினா உங்களுடைய உத்தியோகம் தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க, பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த சனி பகவானினுடைய வக்ரப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது 4 மாத காலம், அதாவது நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலம், ஜூலை முதல் நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள உகந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இது இருந்தாலும் சில தற்காலிக தாமதங்களை நீங்கள் சந்திக்கலாம். அது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும். உங்களுடைய இலக்குகளை அடையும் வரைக்கும் விடாமுயற்சியுடன் செயல்பட பாருங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புகளுக்கான பலனை நீங்கள் பெற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலம் உங்களுடைய வருமானம் பெருகவும் வாய்ப்பு இருக்கு. வீடு, நிலம், வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலம் செய்யாமல் தள்ளி போடுவதும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடன் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முறையான தூக்கம் அப்படி இல்லைன்னா தேவையான ஓய்வை
மேற்கொள்ளுங்க. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதி கிடைக்கப்பெறுவீங்க. உங்களின் சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் காரணமாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பு பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்வீங்க. அதனால நஷ்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னா பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் சேமிக்க பாருங்க. நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்ய வாய்ப்புகளும் இருக்கு. அதன் மூலமாக சமூகத்தில் பெயரும் புகழும் பெற முடியும். இருந்தாலும் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவே இருக்கும். அதனால் உங்களுடைய செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்வது அவசியம். உங்களுடைய உத்தியோகம் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். புதிய பணிகள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டம் மூதாதையர் சொத்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களுடைய தாயிடம் இருந்து பணம் பெறுவீங்க. ஊக வணிகம் மூலமாக திடீர் வருமானம் பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடுகளில் தங்க இந்த காலம் ஒரு அனுகூலமாகவே இருக்கப்பெறும். உத்தியோகம் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. உத்தியோக முன்னேற்றத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உத்தியோக முன்னேற்றத்திற்காக இடம் மாற வாய்ப்புகளும் இருக்கு. ஆராய்ச்சி துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அனுகூலமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குடல், மலச்சிக்கல், பருக்கள் மற்றும் வாய் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த காலம் ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் வழிமுறைகளையும் பின்பற்றுங்க. இந்த காலம் கடின உழைப்பு மற்றும் தொழில் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் பாதிக்கப்படலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான ஓய்வு மற்றும் தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய அறிவு அப்படி இல்லைன்னா திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு குழுவாக சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். புதிய புத்தகங்கள் படிக்கக்கூடிய வழக்கம் உங்களுடைய அறிவை வளர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் நூலகம் சென்று புதிய விஷயங்களை படித்து அறிந்து கொள்ளுங்கள். அரசு தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கடினமான உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆசிரியரினுடைய பாராட்டுக்களை பெறும் வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு திருப்தியையும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முன்னேற்றத்திற்கு பல கூட்டாளிகள் உங்களுடன் இணைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கக்கூடிய புதிய யோசனைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெற்றியை காண்பீங்க. வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். நீங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவே இருக்கும். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முக்கிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும். உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அரசு மற்றும் அரசியல்வாதிகளினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய காதல், குடும்ப உறவு அப்படின்னு வரும்பொழுது இந்த காலகட்டம் காதல் உறவில் மகிழ்ச்சி காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. உங்களுடைய காதல் துணையை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வாய்ப்புகள் கிட்டலாம். மேலும் உங்களுடைய காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகளும் வரலாம். அதே மாதிரி உங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்க பாருங்க. உங்களுடைய துணையின் ஆதரவின் மூலமாக நீங்கள் பொருளாதார சிக்கல்களை சமாளித்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கு.
திருமணமான தம்பதிகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலம் நீங்கள் புதிய நபர்களையும் சந்திக்கலாம். அவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம். அதனால் இடைவெளி விட்டு பழகுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ஆடியோ மூலமாக அல்லது வீடியோ வடிவிலோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வைத்திருக்கவும் வேண்டாம். அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். உங்களுடைய கடவு சொல்ல பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய ஃபோன் பாஸ்வேர்டோ இல்லை உங்களுடைய கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டோ நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வீடியோவாகவோ அல்லது ஆடியோவாகவோ வைத்திருப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்க. ஏதேனும் இருக்கிறது அப்படின்னா உடனே அதை டெலீட் பண்ணிடுங்க.